சென்று அமரவை சரிப்பா சென்ற உடனே வெகுளவனை பஞ்சனத்தை அமர வைத்தார். பார்த்தான் சிவகாமி என்ன நினைக்கிறார்? அதாவது இந்த வெகுளவனோ நம்ம மகனே ஆசை கொண்டு வந்திருக்கிறார். இதை விட கொஞ்சம் அழகான பொண்ணை பார்த்து அந்த பக்கம் ஓடிடுவார். இவருக்கு இவர் சரியாக இருப்பதற்கு இவரை வந்து கைவசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவகாமி பெண்மணியானவள் கைவசம் சேகரித்தாள். ஆடை ஒட்டிய பெண்டவரை அதிக வழி செய்யுத்த கரிநாம பித்துடனே பித்தவர்கள் கோவையுடன் பச்சோபி குருதி வெற்றிலையர் சிவகாமியாளர் கைவசமாக சேகரித்தாள். அதாவது ஆடை வச்சு பித்தளை அதிகமடி சேலை ஒட்டி வேலை ஒத்த கரிநாகம் பித்துளரையும் பித்தாண்டாள். ஆடைவிழாவை எடுத்தாள். பாத பித்தெடுத்தாள். கருடாத பித்தெடுத்தாள். ஆமா பச்சோதியோட ரத்த வெள்ள எடுக்கிறார். ஏன்னா கைவசம் கொடுக்கிறவங்க தான் அதை பற்றி தெரியும். அவங்களுக்கு தானே எல்லாம் தெரியும். எல்லாம் அழைத்து நன்றாக அம்மி குளிர்வித்து அரைத்தாள். அரைக்கிறார். ஒரு கொழுந்து வெற்றை எடுத்தாள். அந்த மகிழை அப்படியே தடவினாள். சரி லட்சுமி என்னம்மா இது வெற்றி என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வெற்றில நான் என்னமா செய்யணும்? உண்மையை ஆசை கொண்டிருக்கிறாள். உடைய காதலன் வேலவன். என் காதலன் வேலவன். அவளை இந்த வெற்றியை கொண்டு எப்படியாவது சாப்பிட சொல்லு. சரிமா அத்தா அது என்ன பண்ணிச்சு இருக்கிறீங்க? நேரமே போகல லட்சுமி. நேரம் போகலையா? அப்படின்னா இந்த வெற்றிலை சாப்பிடுவீங்களா? நாங்க வந்து பிராமணர்கள் லட்சுமி. ஆமா எங்க ஆத்துக்குள்ள யாருமே வெற்றிலை பழக்கம் கிடையாது. ஆத்துக்குள்ள கொண்டு போட சொல்லல. நீங்க எப்படியாவது இந்த வெற்றிலை மட்டும் சாப்பிடுங்க. என்ன அதாவது பிராமணர்கள் வெற்றிலை சாப்பிடுறதில்ல. சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டோம். நீங்க வெற்றிலை சாப்பிடவில்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். லட்சுமி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த வெற்றிலை சாப்பிடுங்க. லட்சுமி என்ன உன் கையினால வசந்தம் சாப்பிட லட்சுமி. அப்படியா? அப்ப இந்த வெற்றிலை மட்டும் சாப்பிடுங்க. சரி இந்த சகோதரே வெற்றி வாழை போட்டு சாப்பிட்டா பாருங்க. சரி சாறு வெள்ளி தொப்புனா கூட பரவாயில்லை. அவை சாரவில விளக்கிச்சான். சாரவி உள்ள போயிட்டு போனோட இந்த வீரனுக்கு லட்சுமியின் ஆசை அதிகரிக்கிறது. வேலை செய்ய தொடங்கி விட்டது. லட்சுமியை பார்த்து என்ன கேட்கிறான்? லட்சுமி என்ன நீ தட்ட வெற்றிலை சாப்பிட்டது உன் மேல அளவுக்கு அதிகமா ஆசை வந்து லட்சுமி. ஆசை வந்துடுச்சா? என்னெல்லாமோ தரப்போல இருக்கு லட்சுமி. அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? லட்சுமி என்ன அதாவது வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் வேணுமா கேளு உடனே தரேன். அதெல்லாம் வேண்டாம். உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதை மட்டும் என்கிட்ட கொடுங்க. மட்டமிட்ட காசு கொஞ்சம் போல இருக்கு. சரி இத நீ இன்னைக்கு வச்சுக்கா. நாளைக்கு வரும்போது உனக்கு நிறைய கொடுக்குறேன். சரி ஆமா என்ன சொல்லுபடி கையில கொஞ்சம் பணகிறத பாருங்கள். அந்த பணத்தை எடுத்து அந்த லட்சுமி கையிலேயே கொடுத்தாள். லட்சுமி கையில கொடுத்த உடனே இந்த சிவகாமியாக நினைக்கின்றார். ஆகா பையன் கொடுக்க தொடங்கின்றான். இனி கவலை கிடையாது சொல்லி வேற என்ன கொடுக்கிறார் பாருங்கள். கட்ட விட்டு பணத்தை எல்லாம் பழத்தை கொடுத்தால் அவள் கொடுத்தாள். ஆசை ஆசை பிடித்தலவரும் பிடித்தலவோ அகற்றி கொண்டால் வெற்றி கொண்டால் அகற்றி கொண்டால் வெற்றி கொண்டால் கோவில் முதலையெல்லாம் கொடுத்துக் கொண்டு அவள் கொடுத்தாள் அவள் கொடுத்தாள். லட்சுமியை நாசை
நாள் சரி. இந்த வீரவன் கையில கொஞ்சம் பணம் இருந்த பாருங்க, கொஞ்சம் காசு இருந்துச்சு. அந்த காசு எடுத்து லட்சுமி கையை கொடுத்தாள். பார்த்த சிவகாமி நினைக்கின்றார், இது. ஆக பையன் கொடுக்க தொடங்கின்றான். இனி நமக்கு கவலையே கிடையாது. ஒரு தடவை கொடுத்துட்டா ரெண்டு மாட்டம் கொடுப்பான். ஆமா, சரி. கையில் இருந்த பணத்தை மட்டுமா கொடுத்தான். அதாவது எவ்வளவு அழகாக அம்மையப்பர் ஆலயத்தை அலங்கரித்து பூஜை செய்தாரோ, அந்த அம்மையப்பர் ஆலயத்தில் கனவு செய்ய தொடங்கினார். அங்க இருக்கக்கூடிய ஆபரணங்கள், ஆமா, அங்க இருக்கக்கூடிய பட்டு புடவை, சரிதான், அங்க இருக்கக்கூடிய காணிக்கை, ஆமா, எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த லட்சுமிக்காகவே கொடுத்து விட்டான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? அங்க இருக்கக்கூடிய லட்சுமிக்காக கொடுத்து விட்டான். ஆமா, இத வாங்கி வாங்கி இந்த லட்சுமியானவள் கோடி கட்டி கொடி தேடி படைக்கிறார். லட்சுமி வந்து படிப்படியா மேல ஏறிட்டே போறான். ஒரு ஆள் கொடுக்க இருந்தா வசதியாக சொல்லவா வேணும். ஆமா, மேலோட வந்து படிப்படியாக கீழே இறங்கிட்டே வர்றான். ஆமா, இப்படி இவன் கொடுக்கக்கூடிய நேரத்துல சரி, அதாவது இந்த கோவிலை இவன் கனவு செய்தான் பாருங்க. இத ஊருக்காரங்க அறிஞ்சிட்டாங்க. சரி, மேலவா இவ என்ன செய்கின்றாய்? கோயிலுக்கு பூஜைக்கு போறேன். பூஜை செய்ய போகிறாயா? எங்கள் அம்மையப்பர் ஆலயத்தில் கனவு போயிருக்கிறது. அம்மையப்பருடைய ஆலயத்துல களவு போயிருக்கா? அம்மனுக்கு பிரியக்கூடிய காணிக்கை எங்கடா? தெரியாது. 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 அம்மன் கட்டிருந்த பட்டுப்புடவை எங்கு? தெரியாது. அம்மா மூக்குல அழகா ஒரு வகிரத்தில் மூக்குத்தி இருந்தது. அந்த மூக்குத்தி எங்கடா போனது? எதுவுமே எனக்கு தெரியாது. 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 ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா எல்லாம் திரும்பி கொண்டு தாசி வீட்டுல கொடுத்துட்டு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தாசி வீட்டுக்கா கொடுத்திருக்கிற. சரி, தாசி வீட்டுக்கு போனவன் ஒரு நாளும் திருந்தவே மாட்டான். திருந்தவே மாட்டான். இனிமே எங்களுடைய கோவிலை பூஜை செய்ய அவசியமே கிடையாது. ஏனே கிடையாது. வெளியே போடாதீ. கொடுடா சாவிய. ஆமா, சாவிய வாங்கிட்டு வெளியில தள்ளிட்டாங்க. பிடித்து வெளியே தள்ளிவிட்டான். அப்பதான் வேறவன் என்ன நினைக்கின்றாள்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இல்லாத லட்சுமி தான் காரணம். ஆமா, லட்சுமி வேண்டும் வேண்டும் தானே கோயில் நகரில் இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கொண்டு லட்சுமி கொடுத்துட்டோம். எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தோம். இனி ஒரே ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவு? ஏன்னா லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அதுதான் நல்லது என்று சொல்லி நாளைந்து நாளா சாப்பிடவில்லை. மனநிலை சரியில்லை. நிம்மதி இல்லாத வேறவனானவன் ஆனால் லட்சுமியை பார்த்து லட்சுமியை திருமணம் முடிக்க வேண்டும் ஒரே ஆசையோடு லட்சுமிய வீட்டுக்கே வருகிறான். வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் லட்சுமி வீட்டுல கிடையாது. வந்து நாட்டியத்துக்கு போயிருக்கான். ஆமா, ஆமா, அது கதவை தட்டி அழைக்கிறான். அதே யாரு? அதே யாரு? நான் வேலம் வந்திருக்கேன். வீரவனா? ஆமா, வீரவன் சொல்ல ஓடோடி செஞ்ச கதவை திறந்தாள். ஆமா, வாங்கேதான் அங்கே எதை மருமகனே 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 அவள் பல்லவினாய் ஊட்டி சென்றாள் அரவரைக்கு ஓடினாள் லட்சுமியாய் மருமகனே அவள் பல்லவினாய் மருமகன் வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே இந்த சிவகாமி அதாவது கையில ஏதாவது பாசனம் கொண்டு வந்திருப்பான். அதை ஓடோடி செல்ல கதவை திறந்தான். பாப்பா பாபா பாபா இன்னைக்கு முன்னிலுமே ரொம்ப மோசமாக இருக்கிறது. காரணம் ஒன்றுமில்லை, கோயில்ல பூஜைக்கு உடனே பூஜை பண்ண விடான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு வெளியிட்டாங்க. சரி, ஆமா, அம்மா அப்பா வீட்டுக்கு போகலையா? அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியல. போக முடியல. அப்பா அப்பா பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் லட்சுமி பேர்ல எழுதிட்டேன். அப்படியா? இப்ப இது வீட்டு மாப்பிள்ளைய லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்னு வந்திருக்கிறேன். நிறுத்தடா பேச்ச. உன் கையில காசு இல்ல? காசு இல்ல. உன் கையில பணம் இல்ல? பணமும் இல்ல. காசு இருந்தா என் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போகலாம். சரி, காசு இல்லாம இந்த காசு வீட்டுல இடமே கிடையாது. அத்தேன்னு சொல்லாத அறிவு கெட்டவனே. இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஆமா, இல்லாத நேரங்கள்ல வெளியே போன நாயின்னு சொன்னா எப்படி அத்தை? அப்படியா? இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தேன்னு சொல்றான். சரி, வரப்போய் நேரத்துல உனக்கு என்னென்ன நான் சமைத்து வைத்திருக்கிறேன். ஆனா ஒன்று, நீங்க பாரு, உன்னை இல்லாத வெளியே கைத்தப்படுத்தி வெளியே தள்ளி விட்டார்கள். அடியே சிவகாமி, என்ன நீ எனக்கு தேவை கிடையாது. உன்னுடைய மகள் லட்சுமியின் நான் திருமணமே முடிக்க வேண்டும். எங்கேயாவது நான் சாத வேண்டும். சரி என்று சொல்லி வீரவன் ஆனவன்
என் யாரோடு சாத வேண்டும் என்று என்று ஒரே ஒரு கவலையோடு சரி அனைவரும் காட்டுக்குள்ளே வருகின்றாள். அம்மா அம்மைய பத்தி அத்தனையும் கொடுத்தீரையா கொடுத்தீரையா அத்தனையும் கொடுத்தீரையா கொடுத்தீரையா அப்பையப்பர் தேடும் உன்னை அத்தனையும் கொடுத்தீரையா அத்தனையும் கொடுத்தீரையா